பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். யசோதா, எழுந்திரு, பிள்ளை உன்னை பார்க்கிறான். எழுந்திரு யசோதா. பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே போய்விட்டான்? கண்ணா, கண்ணா! யசோதா, எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? இங்கே பார், இங்கே பார், இங்கே பார் உன் குழந்தை. போடா, சிரிக்காதே. எங்கே போயிருந்தாய்? எங்கே போயிருந்தாய்? உனக்கு அம்மா வேண்டாமா? எங்கே போனாய்? பைத்தியக்காரி, உன் அம்மா ஒரு பைத்தியக்காரி. என்னை விட்டு போய்விடாதே. நீதான் எனக்கு எல்லாம். அந்த ராட்சசி, அவள் இறந்து விட்டாள். சித்தி, அங்கே கிடக்கிறது ஒரு பெரும் பேயின் உடல். உண்மைதானா இது? உண்மையாக நடந்தது. திருஷ்டிப்படாமல் இருக்க உன் பிள்ளையின் கையால் பரிகாரம் செய்ய வேண்டும். நந்தகோபரே, பெரிய கண்டம் நீங்கியது. குலகுரு சாண்டிலியரிடம் சொல்லி பூஜை செய்ய சொல்லுங்கள். இப்படி ஒரு அரக்கியிடம் இருந்து மீழ்வது ஏதோ தெய்வீகமான செயல்தான். தெய்வீக செயல்? ஆம், இது தெய்வீகமான செயல்தான். குழந்தை நலம்தானா? நலந்தான் நந்தரே. பாருங்கள், நீங்களே பயப்படாதீர்கள். குழந்தை களைத்திருக்கிறான். அப்படியே தூங்கிவிடுவான். அதோ அதோ நந்தகோபர் வருகிறார். வணக்கம். 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 வந்து கொண்டிருக்கும் போது இவள் நிழல் கோகுலத்தின் மீது படிந்ததை பார்த்தேன். அப்போதே தெரியாதே இப்படியெல்லாம் நடக்க இருக்கிறது என்று. எப்படியோ போகட்டும். இந்த பேய் எப்படி இறந்தது? அது புரியவே இல்லை. இறைவன் தான் அறிவார். எப்படி ஒரு ஆபத்து என் பிள்ளைக்கு வந்தது? அது திசை மாறி போனது. பிரபுதான் காப்பாற்றினார். கற்பனை கெட்டாத அற்புதம் என்னவென்றால், குழந்தையின் மேனியில் ஒரு கீறல் கூட இல்லை. கூட்டமாக நாங்கள் இங்கு ஓடி வந்த போது மலை போன்ற இந்த உருவம் மண் மீது விழுந்தது. நந்தகோபரே, இந்த பிணத்தை என்ன செய்வது? இந்த சடலத்தை எரித்தால்தான் நல்லது. இல்லையேல் இதன் துர்நாற்றத்தால் சுற்றுப்புற சூழல் கெட்டுவிடுமே. மலை போன்ற பிணத்தை எப்படி எரிப்பது? பெரும் பிரச்சனைதான். 10-15 சிதைகள் மூட்டி இந்த சடலத்தை துண்டு துண்டாக்கி எரித்து விடுங்கள். அதுவே நல்லது.
அம்மா வருகிறாள். அவளை வரவேற்கிறேன். அம்மாவா? ஆ, பூதனா மாதா. பால் பருகக் கொடுத்ததால் அவளை அம்மாவைப் போல் மதிக்கிறேன். இந்த மாதா முன்பிறவியில் தாய்மை பாசத்தோடு என்னை பார்த்ததைக் கண்டேன். முன்பிறவியிலா? ஆம், முன்பிறவியில். எப்போது? நான் வாமனாவதாரம் எடுத்தபோது அந்த பிறவியில் இவள் பலி சக்கரவர்த்தியின் மகள் ரத்னமாலா. நான் வாமன வடிவம் எடுத்து யாகசாலைக்குள் வந்தேன். ரத்னமாலா தாயன்போடு என் வாமன வடிவத்தை பார்த்தாள். அவள் பார்வையில் உள்ள தாய்மை என்னை நெகிழ வைத்தது. இறைவா, இந்த வடிவத்தில் உன்னை பார்க்கும்போது உனக்கு தாயாக இருந்து பாலூட்ட ஆசை நிறைவேற்றுவாயா? அவள் மௌனத்தின் ஆழத்தில் இருந்த ஆசையை, அதன் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன். யார் எதை கேட்டாலும் நான் கொடுக்காமல் இருந்ததில்லையே. எண்ணம் போல் நடக்கும் என்று வாழ்த்தினேன் மௌனமாக. மன்னன் பலியிடத்தில் 3 அடி மண் தானம் கேட்டேன். அதை பெறுவதற்கு திருவிக்கிரம ரூபம் எடுத்தேன். தந்தவரின் தலைமீதே கால் வைத்தேன். அதை பார்த்த ரத்னமாலாவுக்கு என் மேல் கோபம் வந்தது. கோபத்தினால் அவள் என்னை பகைவனாகவே கருதிவிட்டாள். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருந்தால் அதற்கு பாலூட்டி இருக்க மாட்டேன், விஷத்தை புகட்டி இருப்பேன். எப்படி கேட்டாலும் தருவேன் அல்லவா? இந்த பிறவியில் 2 ஆசைகளையும் தீர்த்து விட்டேன். அவள் விஷமும் தந்தாள், அன்னை போலவே பாலூட்டினாள். பிரபுவே, பஞ்சகி உங்களுக்கு விஷம் தந்தாள். தாய் போல் வந்து ஏமாற்றினாளே. இல்லை ராதே, விஷமாயிருந்தாலும் அது ஒரு அன்பு தாய் பாசமுடன் மைந்தனுக்கு அமுதூட்டுவது போல் இருந்தது. அது ஒரு பரவச நிலை. அந்த நிலையில் மாதாவை கண்டேன், அமுதத்தை உண்டேன். உண்மையில் அந்த பூதனா மாதாவின் போலி நாடகத்தை ரசித்தேன். அதன் பலன் முக்தி அளித்தேன். இந்த கருணையினாலே எங்கள் பிரபு உன்னை போலே இங்கே யார் இனி மேலே அமுதா இது போல் இனியார், அமுதா இது போல் இனியார். யாருமில்லை என் நாதனை போலே, குறையே பொறுப்பார் இல்லை. எங்கும் இல்லை என் இறைவன் போலே, அமுதாமுனை போல் இல்லை. யாரும் இல்லை என் நாதனை போலே, குறையே பொறுப்பார் இல்லை. அவரே புரிந்தும் தாயினும் பரிந்து அருள் புரிந்தாயே அன்பெனும் தாயே. உன் பெயர் சொன்னால் உடன் வருவாயே, குறைகளை பொறுத்தே அருள் தருவாயே. எங்கும் இல்லை என் இறைவன் போலே, அமுதாமுனை போல் இல்லை. யாரும் இல்லை என் நாதனை போலே, குறையே பொறுப்பார் இல்லை. அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன். அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன். அன்பு என்றால் அது நாதன் எங்கள் நாராயணன். அன்பு என்றால் அது நாதன் எங்கள்
அன்பு என்றாலது நாதன் எங்கள் நாராயணன், அன்பு என்றாலது நாதன் எங்கள் நாராயணன். ஹரி நாராயணா நாராயணா, ஹரி நாராயண 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 நாராயணா நாராயண, ஹரி நாராயண 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 நாராயண, ஹரி நாராயண நாராயண நாராயண, ஹரி நாராயண நாராயண நாராயண, ஹரி நாராயண